குட் மார்னிங் எவ்ரிஒன். ஸோ நம்ம சேனல் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ கோல்டோட அனலைசிஸ் பார்த்துடலாம். ஒரு ஷார்ட் வீடியோவோ பார்த்துடலாம். ஏன்னா வந்து கண்டினியூஸாக கால்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு வீடியோஸாக அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோ பிரகாரம் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து செல்லிங்ல தான் ஸ்ட்ராங் செல்லிங்ல இருக்கு. டிஎக்ஸ்ஒய் பார்க்கும்போது டிஎக்ஸ்ஒய் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரென்த்ல தான் இருக்கு. ஒரு 101 வந்து ஒன்ஸ் வந்து ஹை பிரேக் பண்ணாங்கன்னா 101 வந்து ஒன்ஸ் ஹை பிரேக் பண்ணா மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா கோல்டு வந்து செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஒன்ஸ் பட் வந்து நம்மளோட கோல்டு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் ஏரியாஸ்ல இருக்கு கோல்டு. இதவே நம்ம ஒரு மந்த்லி சார்ட்ல கொண்டு போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல இன்சைட் போட்டிருப்போம். ஒரு இன்சைடோட லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. திரும்ப அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போகணும். ஸோ வந்து அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு நமக்கு வந்து திரும்ப ரீஎன்ட்ரி வரும்போது தான் நம்ம பை சைடு என்ட்ரி போக முடியும். அது வரைக்கும் செல் சைடு தான் இருக்கு மந்த்லியில. பட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டே வந்து நமக்கு ஒரு 3 to 400 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ சப்போர்ட் லெவல்ல இருக்கிறதுனால பை ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் பிரகாரம் இப்போ கரண்டா வந்து 4001 இது கரண்ட் பை பாயிண்ட். அங்க இருந்து நீங்க ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோல இருந்து கீழே வச்சுக்கோங்க. 3800 வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்டா வச்சு நீங்க லாங் பொசிஷன் எடுக்கலாம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4300 வரலாம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ ஒரு 4300 வரலாம் இந்த ஹை வரலாம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் இந்த ஹையையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேல கொண்டு போனாதான் நம்ம வந்து பை கன்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பை தான். ஆக்சுவலா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் செல்லிங்ல தான் இருக்கு. பட் நம்ம இந்த சப்போர்ட் ஏரியால தான் நம்ம ஷார்ட் டேர்மா எடுக்கும்போது ஒரு லாங்க வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியும். ஒரு லாங் ஹையை இல்ல வந்து ஒரு நமக்கு ஒரு ஸ்விங்கையோ பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியும். ஸோ மேக்சிமம் வித் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன் வந்து 200 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஏரியா, ஒரு நல்ல லோ லெவல் வேற. இந்த ஏரியால மந்த்லி ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுனால இந்த ஏரியால நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஃபார் பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனாலதான் நான் அவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சின்ன லாட் சைஸா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் 300 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.